ஆண்டியன் காண்டர் தென் அமெரிக்காவில் ஆண்டிஸ் மற்றும் சாண்டா மார்டா மலைப்பகுதிகளிலேயே காணப்படுது. வடக்குல வெனிசுலா மற்றும் கொலம்பியாவில் தொடங்கி பின்னர் தெற்கே ஈக்வடர், பெரு மற்றும் சிலி நாட்டில் ஆண்டிஸ் வழியாகவும், பொலிவியா மற்றும் தெற்கு அர்ஜென்டினா வழியா டியரா டெல் ஃபெகோ வரைக்கும் காணப்படுது. ஆண்டியன் காண்டர் தென் அமெரிக்காவோட வானத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி செய்யுதுன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, இன்கா புராணங்கள் இதை புனிதமானதாகவும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு தூதுவர்னு சொல்லுது. இது இறந்து அழுகின உயிரினங்களை உண்ணுறது மூலமா நிலத்தை சுத்தம் செஞ்சு அதன் மூலமா சுற்றுச்சூழல் அமைப்புல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. ஆனா இந்த வானத்து ராஜாவுக்கு கூட ஆபத்து இல்லாம இல்லைங்க. வாழ்விட இழப்பு, பூச்சிக்கொல்லிகள் கலந்த சடலங்கள் மூலமா விஷம் மற்றும் மின் கம்பிகள்ல மோதி அதன் காரணமா உயிரிழப்புன்னு பல அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் குறைவான இவற்றோட கூடுகளையே பார்க்க முடியுதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. காண்டோர் நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒரு பறவை. கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் இவை வாழும். ஆனா இதோட இனப்பெருக்கம் ரொம்பவே மெதுவா தான் இருக்கும். ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒரே ஒரு குஞ்சு மட்டும்தான் பொரிக்குது. அதனால ஒன்றை இழந்தா கூட அது ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஒரு காலத்துல பரவலா இருந்த இந்த பறவையினம் இப்ப துண்டு துண்டா பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களையே நம்பி இருக்குது. IUCN பட்டியலின்படி பாதிக்கப்படக்கூடிய இனங்களா வகைப்படுத்தப்பட்ட இந்த ஆண்டியன் காண்டோர் பறவைகளுடைய எண்ணிக்கை 6000 இருந்து 6500 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இதுல பெரும்பாலும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளிலேயே வாழுது. அதிக அளவில் அர்ஜென்டினா, சிலி மற்றும் பெரு போன்ற நாடுகள்ல தான் இந்த பறவைகள் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.